தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், வணக்கம். பண்ருட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எத்தனை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இதேனும் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? சொல்லுங்க. வணக்கம் மோகன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக தற்போது முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் சத்யா பன்னீர்செல்வம். இவரது வீட்டுல ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடந்த வருடம் லஞ்ச ஒழிப்பு விசாரணை மேற்கொண்டனர். அதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, சத்யா பன்னீர்செல்வம் அவரது கணவர் முன்னாள் நகராட்சி தலைவராக பதவி வகித்த போது அவர் மீது அந்த பகுதியில நகராட்சி பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைப்பதற்காக டெண்டர் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட பொழுது அதில் 20 லட்சம் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பண்ருட்டி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பண்ருட்டி நகராட்சி ஆணையர் பெருமாள் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த 20 லட்சம் ரூபாய் டெண்டர் மோசடியில் ஈடுபட்டதை அடுத்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அப்பொழுது அவரது வீட்டுல தொடர் சோதனை மேற்கொண்டனர். இதனை அடுத்து இன்று கடலூர்ல பண்ருட்டியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டுல சத்யா பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிவிட்டது. ஏனென்றால் 2016ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கின்றது. அதே போல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எஸ்பி சத்யராஜ் அவரோட தலைமையில இந்த விசாரணை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைத்துள்ளது. இதில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையில எவ்வளவு சொத்து சேர்த்தார் என்பது குறித்தும் விசாரணைகள் அடிப்படையில் தகவல் வெளியாகும். ஏற்கனவே இது தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. அதிகாலை முழுதிலேயே அந்த வீட்டுல தற்போதைய சோதனையானது நடைபெற்று வருகின்றது. முக்கியமாக அந்த பண்ருட்டியில் இருக்கக்கூடிய நகர பகுதியில இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையின் தகவல் அறிந்ததுமே அவரது ஆதரவாளர்கள் தற்போது வீட்டின் முன்பு குவிய தொடங்கினர். இதனால் அந்த இடமே பரபரப்பாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில இது தொடர்பான விசாரணைகள் அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்றது. மேலும் முக்கிய ஆவணங்கள் ஏதாவது சொத்து தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றதா என்பது குறித்து தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தான் தெரிய வரும். இது குறித்து எந்த ஒரு அதிகார தகவலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அந்த வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது தொடர்பாகவும் அடுத்தடுத்து ஆவணங்கள் என்ன இருப்பது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மோகன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.